வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்ம யோகத்தின் யாத்திரையை நாம் தொடங்கியுள்ளோம். இதில் பரமாத்மா மனித ஆத்மாக்களின் கர்மங்களை உயர்த்துவதற்காக, கர்மங்களின் மூலமாகவே கர்ம பந்தத்தின் பிணைப்பிலிருந்து மனித ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக உயர்ந்த கர்மங்களின் ஞானத்தை கொடுக்கிறார். கர்மம் செய்யும் பொழுது நம் மனநிலை எப்படி இருக்க வேண்டும், கர்மமும் யோகமும் கலந்த நிலை என்ன, இப்படி பல விஷயங்களை பரமாத்மா அர்ஜுனர்களாகிய நமக்கு மிகவும் விவரமாக விளக்குகிறார். இங்கு இதற்கு முந்தைய ஸ்லோகத்துல நாம அர்ஜுன வாச்ச பார்த்துக்கிட்டு இருந்தோம். அர்ஜுனன் பரமாத்மா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறான். நீ எனக்கு சொன்ன விஷயங்கள் தெளிவா இல்ல, இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லு. ஞான மார்க்கத்துல நான் போகணுமா, கர்ம மார்க்கமா? கர்ம மார்க்கத்துல நான் போகணும் அப்படின்னு நீ சொன்னாக்க, ஞானம் உயர்ந்ததுன்னு ஏன் நீ சொன்ன? ஞான மார்க்கம் உயர்ந்தது அப்படின்னா இவ்வளவு கோரமான ஒரு பாவ கர்மத்தை செய்யறதுக்கு நீ என்ன ஏன் தூண்டுற அப்படின்னு அர்ஜுனன் பரமாத்மாவை பார்த்து கேட்கறான். அவனுடைய கேள்வி இன்னும் முடியல. அர்ஜுனனுடைய மனதில் வந்த ஒரு மன தடுமாற்றமானது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அர்ஜுனன் மனதை ஒரு விதமாக செட் பண்ணியாச்சு. பரமாத்மா சொல்றத நான் கேட்கணும், ஏன்னா அதுல தான் எனக்கு நன்மை இருக்கு அப்படின்னு மனதில் ஒரு தீர்மானம் பண்ணியாச்சு. இருந்தாலும் அடுத்தது இன்னொரு கேள்வியை இறைவன் முன்னாடி வைக்கிறான். வியாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோஹயசீவ மே. வியாமிஸ்ரேணேவ வாக்யேன புத்திம் மோஹயசீவ மே. ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். ததேகம் வத நிச்சித்ய ஏன ஸ்ரேயோஹமாப்னுயாம். அர்ஜுனன் கேட்குறான் இறைவன் கிட்ட, வியாமிஸ்ரேணேவ வாக்கியேன, அதாவது ரெட்டிப்பு விஷயம், கலப்படம் உள்ள விஷயங்களை நீ எனக்கு சொல்றதுனால என் மனதுல ஒரு தெளிவு இல்லை, ஒரு குழப்பம் வந்துடுது. மோகய சீவமே, புத்தி ஒரு மாதிரி குழம்பிடுத்து, எது ரைட்டு ராங்குன்னு. தது ஏக்கம் வத, அந்த ஒரு விஷயத்த சொல்லு, எதுல என்னுடைய நன்மை இருக்கோ, எதை நான் செய்யணுமோ அதை நீ தீர்மானமாக தீர்க்கமா எடுத்து சொல்லு. அந்த ஒரு விஷயத்த அதை நான் முழுமையா கடைபிடிக்கிறேன் அப்படின்னு திரும்பவும் இறைவன் கிட்ட அர்ஜுனன் கேட்குறான். அப்போ பரமாத்மா அர்ஜுனனுடைய எல்லா கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டே வராரு. இங்க அர்ஜுனனுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன், உறவு என்ன அப்படின்னா, ஒரு தோழனாகவும் கைடாகவும் குருவாகவும் இறைவன் மாறி மாறி அர்ஜுனனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ அர்ஜுனன் இன்னும் என்ன கேட்கிறான் அப்படின்னா, இறைவனை நீ ஒரு பக்கம் நிஷ்காம கர்மம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்ற, அதாவது பலனை எதிர்பாராமல் செய்யக்கூடிய கர்மங்கள். இன்னொரு பக்கம் ஞானம் உயர்ந்தது, நீ கர்மங்களை தியாகம் செய்யணும் அப்படின்னு சொல்ற. அப்போ நான் எதை செய்யறது? இங்க அர்ஜுனன் முழுமையா நான் ஜட்ஜ்மெண்டல் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சமர்ப்பண புத்தி ஆனதுனால எதுவுமே அவன் முடிவு பண்ணல, ஓப்பன் மைண்டடா இறைவன் கிட்ட கேட்கறான், நான் எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு தீர்மானமா சொல்லு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இது இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு கேள்விதான், ஞான மார்க்கம் உயர்ந்ததா கர்ம மார்க்கம் உயர்ந்ததா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரெண்டையுமே வேறுபடுத்தி பார்க்குறாங்க மக்கள். அதாவது ஞான மார்க்கமா கர்ம மார்க்கமா அல்லது ரெண்டும் கலந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஞான மார்க்கமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு அர்த்தமே இல்லை. எந்த யோகம் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் வரக்கூடாது. ஏன்னா ஞான மார்க்கத்தில் போகக்கூடியவன் உயர்ந்த கர்மங்கள் செய்தால்தான் அவனுக்கு அதுல வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வெறும்ன கர்மங்களை மட்டும் செய்யறதுனால ஞானம் புத்தியில இல்லை அப்படின்னா அது அந்த ஒரு மார்க்கமும் உயர்ந்ததா இருக்க முடியாது. அப்போ எந்த யோகம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இப்போ அர்ஜுனனுடைய ஒரு சூழ்நிலையே நம்ம பார்த்தாக்க, பொதுவாகவே மக்களுக்கு பலவிதமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருது.
அப்போ ஒண்ணு மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்த்து நின்னு உறுதியா போராடுறாங்க. இல்ல அப்படின்னா தன்னால முடியலையேன்னு ஓடிடுறாங்க. இப்போ பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது 2மே பண்ண முடியாத மாதிரி ஒண்ணு இருக்கு. அவனுடைய மனதுல அப்படி ஒரு கேள்வி வருது. என்னால எதிர்த்து நின்னுண்டு போராடவும் முடியல, விட்டுட்டு ஓடவும் என்னால முடியாது. இப்ப நான் என்ன செய்யறது? அப்படின்ற ஒரு கேள்வி திரும்ப திரும்ப வருது. ஏன்னாக்க, இந்த ஒரு ஃபைட் மோடு, ஃப்ளைட் மோட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்ப நான் யுத்தம் செய்யணும் அப்படின்னா, ஒரு பக்கம் ஞானம் உயர்ந்ததுன்னு நீ சொல்றியே. அப்ப ஞான மார்க்கத்தை நான் கடைபிடிக்கணும் அப்படின்னா, பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஞானம், ஞானி அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு நம்ப வஸ்திரங்கள சேஞ்ச் பண்ணணும். காஷாய வஸ்திரத்த போட்டுப்பாங்க. அப்புறம் குடும்பத்த தியாகம் பண்ணணும். துறவறம் அப்படின்னு வரும்பொழுது தியாகத்துக்கு தான் முதன்மை கொடுக்குறாங்க. வெளிப்புற தியாகம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் உள் தியாகத்த பத்தி யாருமே யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஞான மார்க்கத்துல நான் போகணும் அப்படின்னா, நான் இந்த ஒரு ஃபைட் மோடுன்னு சொல்றோம் இல்லையா? எதிர்த்து நின்று போராடுறது, அது எனக்கு புரியல. இன்னொரு பக்கம் நீ சொல்ற உன்னுடைய சுய தர்மத்த கடைப்பிடி. க்ஷத்திரியர்களுடைய தர்மமே யுத்தம் செய்யறது தான். அதனால நீ அந்த சுய தர்மத்திற்காக போராடு அப்படின்னு நீ சொல்ற. அப்படி இருந்ததுன்னா, நான் எப்படி ஒரு ஞானத்த நான் கடைபிடிக்கிறது? அப்படின்றது ஒரு குழப்பம் மனசுல வருது. அப்போ 2 மார்க்கமும் வேற வேறவும் இல்ல. இதுல இறைவன் ஒரு புதுமையை கடைபிடிக்க நமக்கு கற்றுத்தரார். எந்த ஒரு சேலஞ்சிலயுமே கிரியேட்டிவிட்டி இருக்கும் பொழுது, அத நம்ப திறம்பட செயல்படுத்த முடியும். இப்ப ஒரு உதாரணத்திற்கு, நம்ம கிம் இருக்காரு, கொரியாவுடைய பிரசிடென்ட். அவர் சின்ன வயதுல அவருக்கு தந்தை கிடையாது. அவங்க தாய், அவருடைய ஒரு சின்ன சகோதரி. இவங்க 3 பேர் மட்டும் இருந்தாங்க. ரொம்ப ஏழை குடும்பத்துல வந்தவர் அவரு. அப்ப அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, வீடு வீடா போய் பேப்பர் போடலாம். தினமும் பேப்பர் போடும் பொழுது நமக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். அப்போ ரொம்ப குளிர்காலம், 50 வீட்டுல போயிட்டு பேப்பர் போட்டு அவங்கள்ட்டேருந்து பைசா வாங்குறது, ரொம்ப ஒரு பாதி நாள் இதுல முடிஞ்சிடுது. அப்போ அவனுடைய மனதுல கிரியேட்டிவிட்டி, புதுமை வந்தது. நான் பேப்பர சைக்கிள் வாங்கி அடுத்த நாள் சைக்கிள்ல எடுத்துட்டு போய் போட்டான். வீட்ல பேப்பர் போடும்பொழுது, நான் பணம் அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 50க்கு பதிலா 100 பேர் வீட்ல அடுத்த நாள் அவனால பேப்பர் போட முடிஞ்சது. அது இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அவன் என்ன முடிவு பண்ணான் அப்படின்னா, மாதத்துல ஒரு முறை பணம் வாங்கினா போரும். அப்போ நிறைய பேர் வீட்டுல ஈஸியா பேப்பர் போட முடியும். அடுத்ததாக அவன் மனதுல என்ன வந்ததுன்னா, நியூஸ் பேப்பர் கான்ட்ராக்ட் எடுக்கலாம். தனக்கு கீழே நிறைய பேரை வச்சு எல்லா இடத்துலயும் இத போட வச்சு, அப்புறமா மாதத்துல ஒரு முறை இந்த பண விஷயங்கள பார்க்கலாம். அப்படி செஞ்சு செஞ்சு ரொம்ப ஒரு பெரிய ஆளாக இன்னைக்கு ஆக முடிஞ்சது. இது எதுக்கு இந்த ஒரு உதாரணம் அப்படின்னாக்க, வாழ்க்கையில வர சேலஞ்சஸ் இருக்கு, பிரச்சனைகள், அந்த ஒரு சவால்களை சமாளிக்கணும் அப்படின்னா, நமக்கு புத்தியில சில கிரியேட்டிவிட்டி, புதுமையும் வேணும். அப்புறமா மனதுல தெளிவும் வேணும். இதுவா அதுவான்ற ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. அப்ப அர்ஜுனனுடைய இந்த மாதிரி கேள்வியை கேட்டு, அதுக்கு பரமாத்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா ப்ரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ம வழியில போயும் நம்ம யோகியாக தான் ஆகணும். ஞான மார்க்கத்துல போயும் யோகியாக தான் ஆகணும். லட்சியம் ஒன்றுதான். அப்ப கர்மயோகி ஞான யோகிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அதிகமான நேரம் ஞான யோகத்தோடைய சாதனை, ஞானத்தோடைய ஆதாரத்துல யோக சாதனை செய்து குறைவான கர்மங்களை செய்யக்கூடியவர்கள் ஞான யோகி ஆயிடுறாங்க. கர்ம மார்க்கத்திலேயே முக்கியமாக இருந்து கர்மங்களை செய்து குடும்பத்தை வழி நடத்தி கூடவே யோகத்திலையும் மனதை நிலைநிறுத்தக்கூடியவன் கர்மயோகி ஆயிடுறான். அப்போ இங்க இறைவன் என்ன சொல்றார் அப்படின்னா, 2 வழியும் வேற வேற இல்ல அர்ஜுனா, இந்த 2 வழியும் சேர்த்து நீ கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்போ நம்ம சாதாரண பாமர மக்களுக்கு இந்த ஞானத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் துறவரம் வாங்கிக்கிட்டு போக முடியாது. அப்ப நான் எந்த நிலையில இருக்கேனோ, குடும்பத்துல எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேனோ,
அந்த ஸ்டேஜில் இருந்து கொண்டே நான் கர்ம யோகத்தை கடைபிடிக்கணும். அந்த கர்ம யோகம் அப்படிங்கிற விஷயத்தோட இன்னும் ஆழமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே வரலாம். ஓம் சாந்தி.